வாய்ஸ். இது மன்னரைக்கான தேடல். நோன்போடு இருக்கிற நிலையில் ஒருவர் தன்னுடைய மனைவியை முத்தமிட்டால் அல்லது மனைவியை கட்டி அணைத்தால் அவருடைய நோன்பு முறியுமா? இது சம்பந்தமாக ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். கான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுகப்பிலு வ யுபாஷிரு வ ஹுவ ஸாயிம். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் நோன்பாளியாக இருக்கிற நிலையில் தன்னுடைய மனைவிக்கு முத்தம் கொடுத்தார்கள், தன்னுடைய மனைவியை கட்டி அணைத்தார்கள் என்கிற செய்தியை புகாரியிலே நாங்கள் பார்க்கிறோம். நபிகளாருடைய அன்பு மனைவி அவர்கள் இந்த செய்தியை அறிவிக்கிறார். இந்த செய்தியில் இன்னும் ஒரு செய்தி சேர்த்து சொல்லப்படுகிறது. நபிகளார் உங்க எல்லோரையும் விட கட்டுப்பாட்டில் தன்னுடைய உள்ளத்தை கட்டுப்படுத்துவதில் மிக வல்லமை வாய்ந்தவர்ங்கிற செய்தியும் சேர்த்து சொல்லப்படுது. அப்போ ஒருவர் நோன்போடு இருக்கிற நிலையில் மனைவியை முத்தமிடுவதோ கட்டி அணைப்பதோ தவறா? நோன்பை முறிக்குமா என்றால் நோன்பை முறிக்காது. எதுவரைக்கும் என்றால் அவரை கடைசியில் அது குடும்ப உறவுக்குள் தள்ளிவிடுமாக இருந்தால் அதை அவர் செய்வதை தவிர்த்து கொள்ளணும். முத்தமிடுவதால் மனைவியை ஒரு நோன்பாளி கட்டி அணைப்பதால் இறுதியில் அவர் உடலுறவுக்கு தள்ளப்படுவாராக இருந்தால் கணியத்துக்குரிய சகோதரர்களே அந்த காரியம் தடுக்கப்படுது. யாரிடத்தில் பேணுதலும் மனக்கட்டுப்பாடும் இருக்கிறதோ அவர் தன்னுடைய மனைவியை முத்தமிடுவதோ கட்டி அணைப்பதோ தவறில்லை என்பதை இந்த ஹதீஸிலிருந்து பார்க்கிறோம்.